தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. அடே அப்பா, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. நிறைய வார்த்தைகளை கோர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் வேலை எனக்கு உண்டு. வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானது என்று நான் அறிவேன். ஒரு நீயான நிகழ்ச்சியில் ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை நெகிழ வைத்த வார்த்தை அது, எந்த வார்த்தையை கேட்டபோட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பகுதியில் குடியிருந்தேன், எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருப்பார், எப்போதாவது பார்க்கிற போது புன்னகைக்கக்கூடிய ஒருவர், அவ்வளவுதான். நானும் என்னுடைய அப்பாவும் மட்டும் இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் அப்பா இறந்து போகிறார். அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்பா இறந்துட்டார். என்ன செய்யறது, யார் அணுகிறது ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒன்று தெரியுது, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எதிர்த்த வீட்டிலேருந்து அந்த அம்மா வராங்க. அது வரைக்கும் 2 பேர் பேசிக்கிட்டு கிடையாது, முகமன் மட்டும் தான் சும்மா பார்ப்பாங்க, அவ்வளோ. அவங்கள பார்த்தோன்னே இவங்க கட்டி பிடிச்சி அழறாங்க. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலன்னு சொன்னப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான், ஒத்த வார்த்தை. கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற அந்த ஒத்த வார்த்தையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறாங்க. வேர்ட் அஸ் அ கேரக்டர், வேர்ட் அஸ் அன் இமோஷன். பல உறவுகள் பிரிந்தது வார்த்தைகளில் தான், பல மன்னிப்புகள் நடந்தது வார்த்தைகளில் தான். மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுத்த பிறகுலாம் நடந்த மன்னிப்பை விட தெரியாமல் செஞ்சுட்டேன் சார் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக மன்னிச்சவன் தான் கோடி பேர். தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்கிறவனை என்னடா பண்ணுறது, தெரியாமல் செஞ்சுட்டேங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பலி இருக்கு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை இருக்குது. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, அதுவும் தமிழினுடைய வார்த்தைகளுக்கு கேரக்டரே உண்டு. கோபங்கிற வார்த்தையை நீங்கள் சாந்தமாக சொல்லவே முடியாது. ஆத்திரம் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கத்தாரா அப்படிங்கிறது கத்தி தான் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அமைதியாரு, சொல்லிலே அமைதியாயிருவோம். ரகசியம் பேசல, ரகசியம் ஒரு விஷயம் ரகசியமாக சொல்கிறேன், மைக்கில் சொல்லி மெதுவாக பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வேர்ட் அஸ் அ கேரக்டர். ஒரு தீமையை மாற்றக்கூடிய, கனப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. ஒரு ஆட்டோக்காரண்ணே வராரு, நம்ம 2 வீலரில் ஒருத்தர் போகிறோம், படக்குன்னு மோதுறோம். சண்டை வர்றப்ப முதல்ல 2 பேருமே சொல்லுவோம், ஓ மேலே தான் தப்புன்னு. இது நமக்கு பழக்கம். இறங்கணுன்னே நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டா நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். ஆனால் அந்த கோபத்தில் நீங்கள் இறங்குறப்ப டக்குன்னு அந்த 2 வீலரில் வர்ற தம்பி, அண்ணே சாரினேன்னு ஒத்த வார்த்தை சொன்னால் சரி போப்பா அப்படின்ற, முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இறங்கையில் ஒரு 2 அடி அடிக்கணும்னு நினச்சி கூட இறங்கியிருப்பார். ஒத்த வார்த்தை தான். 10 ஆண்டுகளாக விரோதம், 15 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை. ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் புது நிகழ்ச்சியில் 2 குடும்பமும் சந்திக்கிறது. நீ சத்தா நான் வரமாட்டேன், நான் சத்தா நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள், சண்டைக்குள் இருந்த குடும்பம். 2 பேருக்கு நேர்தான் சந்திச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கத்தில் இருக்கவர் அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார். அவ்வளோதான். கட் பண்ணோம்னா பந்தியில் 2 பேரும் கறிச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எதுக்குடா சண்டை போட்டோம்? சண்டை எதுக்கு போட்டோம்னே தெரியல. ஒத்த வார்த்தை பேசி முடிச்சுட்டு போயிடுச்சு. நல்லா இருக்கியாங்கிற ஒரு வார்த்தை நிச்சயமாக மாற்றும். தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிற அந்த பஞ்ச் டயலாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.